நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரவி நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி தான் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரெட் ஜெயின்ஸ் மூவி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. மேலும் ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன் கூட சேர்ந்து யோகி பாபு, வினய், லால் உள்ளிட்ட பல பேர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. மேலும் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ரீசெண்டா நடந்துச்சு. அந்த இசை வெளியீட்டு விழால ஆக்டர் ஜெயம் ரவி, அனிருத், மிஸ்கின், நித்யா மேனன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில நித்யா மேனன் மிஸ்கினை பார்த்த உடனே செமையா ஷாக் ஆயிருக்காங்க. மிஸ்கின் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா மிஸ்கின் பக்கத்துல போயிட்டு என்ன தொடாதீங்க, நான் இப்பதான் மேக்கப் போட்டு வந்திருக்கேன், அப்புறம் என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நித்யா மேனனுக்கு மிஸ்கின் கையில முத்தம் கொடுத்திருக்காரு. நித்யா மேனனும் மிஸ்கினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மிஸ்கினை தொடர்ந்து வந்த ஜெயம் ரவியும் ஹக் பண்ணி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலா ஸ்டேஜ்ல ஸ்பீச்சுக்காக போயிருந்த நித்யா மேனன் கிட்ட ஸ்டேஜ்ல இருந்த ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் நித்யா மேனனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக கை கொடுக்க போயிருக்காங்க. ஆனா நித்யா மேனன் அதை மறுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, உடம்பு சரியில்லை, எனக்கு கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கும் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அதே ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நித்யா மேனனை ஆக்டர் வினய் வந்து ஹக் பண்ணிருப்பாரு. அப்ப அவர்கிட்டயும் ஹக் பண்ணி நல்லா பேசியிருப்பாங்க. இத பார்த்த ரசிகர்கள் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, உதவியாளர் கை கொடுக்க வந்தா உடம்பு முடியலன்னு சொல்லி தவிர்த்துட்டு நடிகர்களோட மட்டும் நெருக்கமா பாசத்தை காட்டுறீங்களே நித்யா மேனன், ஏன் ஜெயம் ரவிக்கும் வினய்க்கெல்லாம் கொரோனா பரவாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மேலும் நித்யா மேனனோட இந்த பிஹேவியர் ரொம்ப பெஸ்டா இருக்கு, இதற்கு பேர் தான் நவீன தீண்டாமையா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நித்யா மேனனோட இந்த வீடியோவை எடிட் பண்ணி கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருந்த நித்யா மேனன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடிக்காத துறை அப்படின்னாலே அது சினிமா துறை தான். நான் இப்ப கூட வேற ஏதாவது துறையில வாய்ப்பு கிடைச்சா போயிருவேன். ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழதான் நான் விரும்புறேன். எனக்கு பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும், அதனால பைலட் ஆகலான்னு ஆசைப்பட்டேன். ஒரு நடிகையா இருக்கும்போது சுதந்திரமா இருக்கிறத மறந்துடணும். பார்க்ல போய் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. சில சமயங்கள்ல இதெல்லாம் நமக்கு தேவையானு கூட தோணும். தேசிய விருது வாங்குறதுக்கு முன்னாடி சத்தமே இல்லாம எங்கேயாச்சும் போடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு தேசிய விருதும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.